வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மைசூர் பாக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போனோம். ரொம்ப ஈஸி மெத்தடு, குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மைசூர் பாக் செய்கிறதுக்கு 1 டம்ளர் கடலை மாவு. இதை வெறும் வாணலியில் நல்லா வறுத்து எடுத்துடுங்க. கரியாமல் நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மணம் வர்றது அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கிடுவோம். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வறுபட்டுட்டு சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு அரிப்பில் நல்லா அரிச்சு எடுத்துருவோம். அந்த கட்டி கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அரிச்சு எடுத்துருவோம். 1 கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப்பு சுகர் எடுத்துக்கலாம். இதை ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு பாகுக்கு பதம் எடுக்கலாம். பாகு ரெடி ஆகட்டும். ஒரு கடாயில் நம்ம 1 கப்பு கடலை மாவுக்கு 2 டம்ளர் நெய், சூடாகட்டும். அரிச்சு வச்சிருக்கிற கடலை மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதோட நம்ம சூடு பண்ணி லைட்டாக சூடாக இருக்கு. இப்போ தான் நெய், அந்த நெய்யை இது உள்ளால விட்டுடலாம். பாதி விடுவோம். பாதி கீயை இதில் விட்டு இதை கலந்துடலாம். இது ஒரு ஈஸி மெத்தடு. நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பாகில் விட்டுடலாம். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. கடலை மாவு வெந்துட்டுருக்கு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சூடான நெய்யை விட்டு கிண்டுவோம். கடலை மாவு அந்த நெய்யை எடுக்க எடுக்க விடுங்க, மொத்தமாக விட்டுறாதுங்க. நெய் சூடாகவே இருக்கட்டும்.
நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மைசூர் பாக்கு. இப்போ ஃபெஸ்டிவல்லாம் நிறைய வருது, இதேமாரி செஞ்சு பாருங்கள். இது ஃபுல்லாகவே நெய் விட்டுருங்க, நெய் மீதி வராது. நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்கிறதுனால ஒட்டாமல் நல்லா வந்துட்டுருக்குது. நல்லா அடிக்கனமான பாத்திரத்தில் பண்ணுங்கள், இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுக்க. நம்ம நெய் ஃபுல்லாகவே விட்டாச்சு. நம்ம விட்ட நெய் வந்து லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்குது. தெரியுதா? நம்ம விட்ட நெய் வந்து லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்குது. இதுதான் ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை வந்து இறக்கிடலாம். நம்மளோட மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுலில் விட்டுடலாம். பாருங்க, கடாயில் எதுவுமே விட்டாமல் அழகாக வந்துருக்கு. இதை லெவல் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகின பிறகு இதை வந்து பீஸ் போட்டுடலாம். நம்மளோட ஈஸியான மெத்தடில் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.